ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ரக்கதன் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஏற்கனவே 2003ஆம் ஆண்டு வெளிவந்துருச்சு. இப்போ அமேசான் பிரைமில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் ஒரு மாடலிங் சென்டர் ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தா 2 கொலை நடக்குது. இந்த கொலை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கிற நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ண அங்கே நிறைய மிகப்பெரிய ஒரு சம்பவம், மர்மங்கள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இந்த கொலையை செஞ்சது யார், குறிப்பாக பர்டிகுலராக ஒருத்தர் மேலே சந்தேகப்படுவாங்க, அவர் தான் இந்த கொலையை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு மேலேயும் இந்த வழக்கு போகும். இப்போ அவரும் எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஸ்க்ரீன் பிளேவாக கொடுத்துருக்காங்க. அது ட்விஸ்ட்டு அந்த செகண்ட் ஹாஃப்க்கு முன்னதாக ஒரு ட்விஸ்ட்டு செம்மையாக வரும். அது பார்த்தா மாடலிங் சென்டர் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சு அது சூப்பராகவே இருந்தது. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இதோட கொடுத்துக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. மற்றபடி படத்தில் இருந்துச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்னாவே செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப் ஃப்ளாட்டாக போகுது, எந்த விதமான ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கே இல்லை. நிறைய சீன்ஸ் லேக் அடிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த ஸ்பீடு செகண்ட் ஹாஃபில் இல்லை. இவங்க சொல்ல வந்த கதையை நல்லாவே சொல்லியிருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் போட்டு விட்டாங்களோ அப்படி தான் தோணுது. குறிப்பாக கிளைமாக்ஸ் அதே மாதிரி தான், ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சூப்பரான ஒரு கிளைமாக்ஸ் கொடுத்துருக்கலாம். அதுவும் ஒரு சில சீன்ஸ்லாம் லாஜிக்கே இல்லாமல் போகுது. கதையும் அதேமாதிரி தான். இது மாதிரியான படங்கள் 100 கதைகள் நம்ம பார்த்துருப்போம். அதே ஜெனரல் கதையும் எடுத்திருக்காங்க. சீன்ஸில் எந்த விதமான வித்தியாசமே இல்லை. வழக்கம் போல் இந்த படம்லாம் இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற தான் இருக்குது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் இப்போ சூப்பராக இருக்க சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.